வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, காலமுழுத்த கதைகள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது. ஸோ இந்த புத்தகத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு 200 சின்ன சின்ன கதைகள் இருக்கும். ஒரு ஊரில் அந்த ஊரில் உள்ள மக்கள் வந்து இயற்கையாக தோன்றுனா இயற்கையாக நடக்கிற எல்லா விஷயத்துக்குமே வந்து ஒரு கதையை நம்புகிறாங்க. உலகம் பூரா உள்ள கதையை தொகுத்து தான் வந்து எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தில் போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பூனை வந்து எதுக்கு எலியை கொண்டுகிட்டு இருக்குது அப்படின்றதுக்கு நைஜீரியாவிலேருந்து ஒரு கதை நம்புகிறாங்க. பூனை வந்து ஏன் எலியை துரத்திக்கிட்டே இருக்குது எப்போவுமே அப்படின்றதுக்கு வந்து சைனாவில் ஒரு கதை நம்புகிறாங்க. ஸோ இந்த 2 கதைகள் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கதைகளுமே வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், நம்பும்படியாகவும் இருக்கும், நம்பாதபடியாகவும் இருக்கும். பட் இருந்தாலுமே வந்து இந்த கதைகளை அவங்க நம்புகிறாங்க அப்படின்றதுக்கு சான்றாக இந்த புத்தகம் வந்து இருக்கும். பூனை ஏன் எலியை கொள்கிறது அப்படின்னு சொல்லி நைஜீரியாவில் நம்புகிற கதையை வந்து நான் ஜஸ்ட் 2 வரி மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கப்புறம் கதையாகவே சொல்லிடுறேன். அன்சா என்ற ஒரு அரசனின் ஆட்சி காலத்தில் அவனது அரண்மனையின் காப்பாளராக பூனை நியமிக்கப்பட்டிருந்தது. அரண்மனையின் வேலைக்கார சிறுவனாக ஒரு எலி இருந்தது. அரசனுக்கு நெருக்கமாக பூனை இருந்ததால் மற்ற பூனைகளுக்கு மிக பெருமையாக இருந்தது. ஒரு ஊரில் வந்து ஒரு அரசன் இருக்கார். அவருக்கு வந்து காப்பாளராக வந்து ஒரு பூனை இருக்குது. எலி வந்து அங்கே அந்த அரண்மனையில் வந்து ஒரு வேலையாளாக இருக்குது. ஸோ வேலையாளோட வந்து அந்த அரசனை காப்பாளராக இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப பெருமையாக பூனை வந்து நினைக்குது. அதனால் பூனையோட எல்லா சொந்தக்காரங்களுமே வந்து நம்மால் ஒருத்தர் வந்து அரசனுக்கு ஒரு காப்பாளராக இருக்காருன்னு சொல்லி ரொம்ப எல்லாமே பெருமையாக நினைக்குதுங்க. ஆனால் எலி வந்து சாப்பாடுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஏன்னா அங்கே ஒரு வேலைக்காரனாக இருக்கனால எலி வந்து ஒரு அழகான ஒரு பொண்ணை வந்து காதலிக்குதாங்க. பட் அந்த பொண்ணுக்காக வந்து செஞ்சு தான் அவனு எல்லாத்தையுமே அப்படின்றதுக்காக வந்து நிறைய பொருட்கள் வந்து அந்த பொண்ணுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணும். ஆனால் எலிட்ட வந்து அந்த அளவுக்கு எதுவுமே இல்லை. அதனால் அரண்மனையிலேருந்து நிறையா பொருட்களை வந்து திருட ஆரம்பித்து அந்த பொண்ணு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் மந்த் எண்டு அந்த மாத கடைசியில் வந்து கணக்கு பார்க்கும்போது நிறைய பொருட்கள் வந்து அரண்மனையில் வந்து காணாமல் போயிருக்கிறது வந்து தெரிய வருது. அதுக்கப்புறம் வந்து எலி தான் அதை வந்து திருடுச்சு அப்படின்னு சொல்லி வந்து பூனை நிரூபிக்குது. பட் இருந்தாலும் அரசன் வந்து ரொம்ப கோவப்பட்டு என்னதான் வந்து எலி திருடி இருந்தாலும் அதை வந்து பாதுகாக்கிற வேலை உன்னோட தானே, அப்போ நீ எதுக்கு ஒழுங்காக பாதுகாக்கல அப்படின்னு சொல்லி எலியையும் பூனையையும் வந்து அரண்மனையோடு துரத்தி விட்டுறாங்களாம். அதனால கோவமான பூனை வந்து அந்த எலியை அடித்து தின்றுச்சான். உன்னால தான் வந்து என்னோட வேலை போச்சு, அரண்மனை வேலை போச்சு அப்படின்னு சொல்லி அப்போ வந்து பூனை எலியை வந்து அடித்து சாப்பிட ஆரம்பிச்சது. இன்னும் வரையுமே வந்து அந்த பூனைங்க வந்து எலியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்க. இதுதான் வந்து முத பூனை வந்து எலியை சாப்பிட்ட கதை. இதனால தான் வந்து பூனைகள் வந்து எலியை அடித்து கொண்டுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நைஜீரியாவில் அந்த கதையை நம்புகிறாங்கன்னு சொல்லி இந்த புத்தகத்தில் போட்டிருக்காங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதுனது. இந்த புத்தகத்தில் இதே மாதிரி ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. மனுஷனுக்கு ஏன் ரெக்கை இல்லை, பறவைகளுக்கு ஏன் ரெக்கை இருக்குது அப்படின்றது கூட நிறைய ஊரில் வந்து அந்த கதையை நம்புகிறாங்க. அது நம்ம இந்தியாவாக இருக்கலாம், இல்லை வெளி மாநிலங்களாக இருக்கலாம், இல்லை வெளி நாடுகளாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த புத்தகத்தில் அவ்வளோ அருமையாக இருக்கும். அடுத்த கதை வந்து பூனை ஏன் எலியை துரத்திக்கிட்டே இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு கதை வந்து சைனாவில் நம்புகிறாங்க. அதுலேயுமே 2 வரிகள் வாசிச்சிட்றேன். சீன தேசத்தின் மாதங்களுக்கு பெயரிடுவதற்காக புத்தர் விலங்குகளுக்குள் ஒரு ஓட்டப்பந்தயம் நடத்தினார். ஸோ புத்தர் என்ன பண்ணியிருக்காரு வந்து ஒரு ஓட்டப்பந்தயம் நடத்தியிருக்காரு. அந்த சைனாவில் வந்து அப்போ உள்ள அந்த மாதம் ஜனவரி பிப்ரவரின்னு இருக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 10 விலங்குகள் பேரே வச்சிடலாம் அந்த மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி அதுக்கு வந்து ஓட்டப்பந்தயம் வச்சுருக்காங்க. யார் வந்து ஃபஸ்ட்டு 10 இடத்துல வரீங்களோ அவங்களோட பேரை வந்து மாதம் அவங்களோட பேரை வந்து அந்த மாதத்துக்கு வச்சிடுறேன். இப்போ ஜனவரிக்கு பதிலாக பூனைன்னு சொல்கிற மாதிரி, பிப்ரவரிக்கு பதிலாக முயல் அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்காங்க. எல்லா விலங்குகளுமே வந்து போட்டிக்கு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பேர் வரணும் அந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு வந்து பூனை எலியுமே வந்து அந்த போட்டியில் கலந்துக்குதுங்க. அப்போ வந்து எலி சொல்லுது, எனக்கு ஒரு குறுக்கு வழி தெரியும், அந்த குறுக்கு வழியில் நீ வந்தீங்கன்னா நான் ஈஸியாக நம்ம வந்து போட்டியில் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொன்னோடனே பூனையுமே அதை நம்புது. பூனை மேலே ஏறி எலி வந்து உட்காந்துக்குது, வழி காட்டிக்கிட்டே இருக்குது. எல்லாம் போயிடுறாங்க. ஓரளவு போய் அந்த இடத்த வந்து ரீச் ஆகிடுறாங்க. பட் ஜெயிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்குது. அப்போ வந்து எலி ஒரு ஐடியா என்ன சொல்லுதுன்னா, நம்ம உடனே போய் ஜெயிச்சிட்டா கண்டிப்பாக நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவாங்க, நம்ம குறுக்கு வழியில் தான் வந்து சொல்லி கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அந்த கோட்டை போய் ரீச் பண்ணிடலாம், ஜெயிச்ச மாதிரி காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லுது. அதுக்கும் பூனையுமே வந்து நம்பி ஒத்துக்கிட்டு அமைதியாக இருக்குது. 2 பேரும் ரெஸ்ட் எடுக்கிறாங்க. திடீர்னு என்ன பண்ணுது, எலி வந்து ஜம்ப் பண்ணி போய் அந்த கோட்டை தொட்டு அதை வின் பண்ணிடுது. பூனை வந்து ஏமாந்து போயிடுது. நீ சொல்கிறனால தான் அந்த குறுக்கு வழியில் வந்தேன், நீ சொன்னனால தான் நான் வந்து பொறுமையாக இருந்தேன், இப்போ நீ எனக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு பூனை வந்து எலியை துரத்த ஆரம்பிச்சிச்சான். அப்போ துரத்த ஆரம்பித்தா வந்து இன்ன வரையுமே வந்து பூனை வந்து எலியை துரத்திக்கிட்டு இருக்குன்றது சொல்லிவிட்டு சைனாவில் வந்து இந்த கதையை வந்து நம்புகிறாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுலேயுமே வந்து ஒரு 2-4 வரிகள் மட்டும் அந்த லாஸ்ட்டில் வாசித்து இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். பந்தயம் முடியும் இடத்திற்கு மற்றவர்களை விட முந்தி வந்து சேர்ந்து விட்டன. எலி தாங்கள் முதலில் போனால் புத்தர் தங்களது குறுக்கு வழியை கண்டுபிடித்து விடுவார் என்று பூனையிடம் சொன்னது. அதனால் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்து விட்டு போகலாம் என்றது. பூனையும் அதை நம்பி அந்த இடத்திலேயே படுத்துக்கொண்டது. பூனை தூங்கியதும் எலி தாவி குதித்து போட்டியில் முதலிடம் பெற்றுவிட்டது. போட்டி முடியும் போது பூனை கண் விழித்து பார்த்தது. தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தது. எலியை கோபத்துடன் விரட்டத் துவங்கியது. அன்றிலிருந்து எலிக்கு பூனை விரோதியானது அப்படின்னு சொல்லிட்டு அன்னிலிருந்து தான் வந்து எலிக்கு வந்து பூனை விரோதியாயிருக்கு. அன்னிலிருந்து தான் துரத்த ஆரம்பிச்சிருக்கு. இன்றைக்கி வரையுமே துரத்திக்கிட்டு இருக்குது, எப்போவுமே துரத்திக்கிட்டு இருக்கும் அப்படின்றது தான் வந்து சைனாவில் அந்த கதையை வந்து நம்புகிறாங்களாம். இதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க வந்த 2 கதைகள். ஸோ
அடுத்த நாளைக்கு வந்து 2 கதைகளை பார்க்க போகிறோம். அதில் என்னென்னா வந்து பன்றி ஏன் சேற்றில் நடக்கிறது அப்படின்னு சொல்லி வியட்நாமில் அந்த கதையை நம்புகிறாங்க. நிலா ஏன் வானில் தனியாக இருக்கிறது, நிலா வந்து ஏன் வானத்தில் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பூட்டானில் வந்து அந்த கதையை நம்புகிறாங்க. இந்த 2 கதைகளுமே வந்து நம்ம நாளைக்கு அந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த புத்தகத்தை வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதையும் தாண்டி இந்த புத்தகத்தை வச்சு கிட்டத்தட்ட வந்து நம்ம ஒரு 10-15 வீடியோ போட்டிருப்போம். பட் இதையும் தாண்டி நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கி படித்து சிறுவர்களுக்கு சொன்னீங்க, இல்லை அவங்களே வந்து கொஞ்சம் கொஞ்சம் படிக்க சொன்னீங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து சூப்பர் கதைகளாக இருக்கும். வாங்கி வாசித்து பாருங்கள் டைம் ஒதுக்கி. நன்றி.